நேற்று நைட் ஒரு நல்ல கனவுங்க. அடுத்த மாசம் என் பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்கு நீங்க எனக்கு தங்கத்திலேயே வளையல் வாங்கி தர மாதிரி என் கனவு வந்ததுங்க. அட அப்படியா? என்னங்க நேற்று நைட்டும் அதே மாதிரி நல்ல கனவுங்க. அதேதான், அடுத்த மாசம் என் பிறந்த நாளுக்கு நீங்க எனக்கு தங்க கம்மல், வைர மோதிரம் இதெல்லாம் வாங்கி தர மாதிரி கனவு வந்ததுங்க. அட ஆச்சரியமா இருக்கே, மறுபடியுமா? என்னங்க கொஞ்சம் எந்திரிங்க. என்ன உமா தூக்கத்துல எழுப்பிக்கிட்டு இருக்க? ஏங்க இப்ப கூட மறுபடியும் அதே மாதிரி தாங்க. நீங்க என் பிறந்த நாளுக்கு தங்க கொலுசு வாங்கி தர மாதிரி கனவு வந்ததுங்க. சரி உமா, அதுக்கு நான் என்ன செய்ய? இப்ப பேசாம தூங்கு. ஏங்க நானும் வாரம் டெய்லி அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது மாதிரி எனக்கு கனவா வருதுன்னு. அதுவும் என் பிறந்த நாளுக்கு நீங்க வாங்கி தர மாதிரி இப்படியெல்லாம் கனவு வருதுன்ட்டு உங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையா? ஓ, நீ அப்படி வரியா? எனக்கு புரியாம தான் இருந்தது, இப்ப எல்லாம் புரியுது. சரி, இப்ப நீ தூங்கு. உன் பிறந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, சரியா? எப்பா இப்பவாது புரிஞ்சுதே இவருக்கு. ஏகப்பட்ட பிட்டு போட்டிருக்கு. நம்ம பிறந்த நாளுக்கு நல்லா லம்பா கிடைக்க போகுது. ஹாப்பி பர்த்டே உமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பிரிச்சு பாரு உமா. ஐயோ, தங்க விலையெல்லா தங்க மோதிரமா தங்க செய்யணும் தெரியலையே. என்ன உமா, சந்தோஷமா? எப்படி நீ கேட்டபடியே இருக்கா? நீ தானே சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு மாசமா அந்த கனவு வருது, இந்த கனவு வருது, இதுக்கு என்னன்னு தெரியுதா, அதுக்கு என்னன்னு தெரியுதா, உங்களுக்கு புரியுதா, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ இப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தியே. இப்போ இனிமே நீ இதுக்கெல்லாம் கவலையே பட தேவையில்லை. இதை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நாங்க சொல்றதெல்லாம் எந்த காலத்துல தான் உங்களுக்கு புரியுமோ தெரியல.